சினிமாவையும், அரசியலையும் ஒண்ணா பார்க்குற வரைக்கும், தமிழ்நாட்டுல உண்மையான அரசியல் சீர்திருத்தமோ, இல்ல சமூக முன்னேற்றமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்ல. சினிமா அப்படிங்கிறது மக்கள்ட்ட பாப்புலர் ஆறதுக்கான ஒரு மீடியம். அதுக்காக பாப்புலர் ஆகுற எல்லாரையுமே ஒரு லீடரா நம்மளால ஏத்துக்க முடியாது. சினிமால யாரோ எழுதி குடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட்ட படிச்சு ஆக்ட் பண்றவங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒரு மாநிலத்த ஆளக்கூடிய தகுதி இருக்கான்னு சினிமால அவர் சொல்ற டயலாக் வச்சா நம்ம டிசைட் பண்ண முடியும். இது அப்படின்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கலாம் வந்தாங்களே, இவங்கலாம் வந்து நீங்க சரியான தலைவர் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டா, அதான் இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் தியாக உள்ளமும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க நெறைய நல்ல விஷயங்கள மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் என்ன அஜெண்டா இல்லையா? அப்படின்னு கேட்டா, மேக்ஸிமம் அவங்களோட அஜெண்டா அவங்களோட ஆட்சிய தக்க வச்சுக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. தங்களோட எதிரிகள கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக அவங்க பவர யூஸ் பண்ணியிருப்பாங்க. மத்தபடி அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்ம. அவங்களுக்கு நல்ல மனசு இருந்ததுனால தான் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நெறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி. அவங்க கிட்ட எல்லாருக்கும் பயமும் இருந்தது. அதே மாதிரி ரெஸ்பெக்டும் இருந்தது. இவங்க சொல்றது தான் ஃபைனலா இருந்தது. இவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஐடியா குடுக்கல. இவங்க சொன்னத தான் இவங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைவேற்றுனாங்க. ஆனா, இப்போ அரசியலுக்குள்ள வந்திருக்கிற நடிகர்கள் அப்படி கிடையாது. இவங்கள பின்னாடி இருந்து செயல்படுத்துறதே வேற ஆளுங்க தான். என்ன பெரிய ப்ராப்ளம்னா, ஆட்சி பண்ண போறது இவங்களா இருக்காது. இவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற அந்த ஆளுங்க தான். சோ இந்த மாரி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாநிலத்த ஆள்ற ஒரு வாய்ப்ப குடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பா முடியும்? இப்பவும் சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஃபேன். எனக்கு ரஜினியா, கமலா அப்படி கேட்டாக்கா, நான் கமல் தான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஒரு பெரிய கலைஞன். அவருக்கு எவ்வளோ காதல் சினிமா மேல, எவ்வளோ டெடிகேஷன் இருந்தா, சம்பாதிச்சது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சினிமாக்குள்ளேயே கொட்டிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். இவர் சொல்லுவாரு, "நான் எனக்கு வந்து ஆஸ்கார்லாம் ஒரு பெரிய மதிப்பீடு கிடையாதுன்ட்டு." வந்து ஒரு ஃபேனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஆஸ்கார் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கணும். நான் எதுக்கு இத சொல்றேன்னா, நான் வந்து பெரிய ஃபேன் அவருக்கு ஆன் ஸ்க்ரீன்ல. விஜய். விஜய் எடுத்துக்கிட்டு ஹி இஸ் அன் ஆல் ரவுண்டர். அவரோட டான்ஸ் ஆகட்டும், அவரோட வாய்ஸ் மாடுலேஷன், அவரோட டயலாக் டெலிவரி, அவர் வந்து ஒரு பெரிய என்டர்டெய்னர். ஐ லவ் தெம் போத் ஆன் ஸ்க்ரீன். சினிமான்னு வந்துட்டா திரும்ப 2 பேரையும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் அரசியல்ல ஒரு மாநிலத்த ஆள்றதுக்கான ஒரு பெர்சனா நான் கண்டிப்பா சூஸ் பண்ண மாட்டேன். சினிமால வந்து நம்ம பார்த்த எவ்வளவோ அட்மையர் பண்ணியிருக்கலாம். அதுக்காக ஒரு நாட்டோட முதல்வரா என்னால சத்தியமா பார்க்க முடியாது. அதுக்கான காரணங்களும் நான் சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுக்கு இருந்த ஆளுமை குணம், இவங்க மேல மத்தவங்களுக்கு இருந்த மரியாதை கலந்த ஒரு பயம். இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வந்து பின்னாடி இருக்கிறவங்க, அவங்க ஐடியாஸ்ல தான் இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 பேர். இவங்க ஆளவே இல்லன்னா கூட இவங்களோட அரசியல் முடிவுகள்லயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இவங்கள சூஸ் பண்ணா உண்மையாவே தமிழ்நாட்ட ஆளப் போறது இவங்க பின்னாடி இருந்து வேற யாரோ தான் இருக்கும். அந்த மாரி நடந்தா அது எவ்வளோ பெரிய தப்பா இருக்கும். இப்ப கூட படம் வந்தா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா அரசியல்ல என்னோட ஓட்டு இவங்களுக்கு கிடையாது.